அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய ஜுஸ்உ சானி இரண்டாம் பாகத்தினுடைய 45ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 45ஆம் நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் என்னவென்றால், கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் 19வது பாடத்தினுடைய உதாரணங்களை பாடத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். முலாரியான ஃபிஅலில் முஅன்னஸ் என்னும் தலைப்பிலே நாம பார்க்கிறோம். அப்ப இன்றைய பாடத்திலேயும் கடந்த பாடத்திலேயும் நாம பார்த்து வந்த விஷயம் என்ன அப்படின்னா, முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் அதை நாம புழங்கணும், எந்த இடத்துல புழங்கணும், அதற்கான இஅராப் என்ன என்பதைத்தான் நாம கடந்த பாடத்திலேயும் பார்த்தோம். இன்றும் அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்துல குறிப்பாக நாம பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பெண்பால் பன்மை. முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மை இரண்டு தான். ஒன்று காயிபில் வரக்கூடிய பெண்பால் பன்மை, இன்னொன்று முகாத்தபில் அதாவது ஹாதிரில் வரக்கூடிய பெண்பால் பன்மை. உதாரணமா எஃப்அல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள். தஃப்அல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள். உதாரணத்திற்கு இப்படி வரக்கூடிய இந்த ஃபேலுகளை எங்க நாம புழங்கணும், அதற்கான இஅராப் என்ன? சுக்குன் மீது மபனி. முலாரியான ஃபிஅலில் பெண்பால் பன்மையுடைய நூன் சேரக்கூடிய அந்த இரண்டு ஃபேல்கள், இந்த இரண்டுமே சுக்குன் மீது மபனி. அது ரஃபைனுடைய நிலையாக இருந்தாலும் சரி, லம் சேர்ந்து வரக்கூடிய ஜஸ்முடைய நிலையா இருந்தாலும் சரி, லன் சேர்ந்து வரக்கூடிய நஸ்பினுடைய நிலையா இருந்தாலும் சரி, எஃப்அல்ன தஃப்அல்ன என்றுதான் இருக்கும், மாறவே மாறாது. அது சுக்குன் மீது மபனி என்பதுதான் இன்றைய பாடத்தில் நம்ம பிரத்யேகமாக பார்க்க இருக்கக்கூடிய சட்டம். வாருங்கள், அதற்கான உதாரணங்களை நாம கிதாபினுடைய வரிகளை வாசித்து நாம தெரிந்து கொள்ளலாம், இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ அம்மா சுஅதா வ நஜ்வா வ ராஷிதத்து فإنهن يجلسن على الحصير في الفصل. இப்போ இன்றைய பாடம் நமக்கு தொடங்குது. அப்போ இன்றைய பாடத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னா, முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய முஅன்னஸான ஃபிஅல்கள், அவைகளை எப்படி எங்க புழங்கணும், என்ன இஅராபில் புழங்கணும் என்பதுதான் இன்றைய பாடம். அதை ஒரு சில வார்த்தைகளில் நமக்கு முசன்னிஃபு விளக்கி தராங்க. பாருங்க. வ அம்மா சுஅதா, சுஅதாவாகிறவள். வ நஜ்வா, இன்னும் நஜ்வாவாகிறவள். வ ராஷிதத்து, இன்னும் ராஷிதாவாகிறவள். அப்போ சுஅதா, நஜ்வா, ராஷிதா ஆகிறவர்கள். ஃப இன்னஹுன்ன, நிச்சயமாக இவர்களாகிறவர்கள். எஜிலிஸ்ன, அமருவார்கள். அலல் ஹஸ்வீரி, ஹஸ்வீர் அப்படின்னா இந்த பேரித்தம்பல ஓலை அல்லது ஏதாவது ஒரு ஓலையின் மூலமாக கையால் செய்யப்பட்ட ஒரு விதமான விரிப்பு, இதுக்கு தான் ஹஸ்வீர்னு சொல்லுவாங்க. ஓலை விரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையிலே. வகுப்பறையிலே ஓலை விரிப்பின் மீது அமருவார்கள். அப்ப இந்த மூணு பேரும் வகுப்பறையில அந்த விரிப்பின் மீது, ஓலை விரிப்பின் மீது அமருவார்கள். இன்னும் வலா யஅகுல்ன, இன்னும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அல் ஃபதூர, காலை உணவை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஃபில் பைத்தி, வீட்டிலே. வயகுல்ன, இன்னும் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஃபி மத்அமில் மதுரசத்தி, மத்அம்னா உணவினுடைய இடம், அதாவது கேண்டீன்.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உணவறை, உணவு சமைக்கும் அறை, கேண்டீன் அப்படின்னு. இப்ப மதரசாவினுடைய கேண்டீனிலே அவர்கள் சாப்பிடுவார்கள். வலா யம்ஷுத்துன, இன்னும் அவர்கள் அஷ்ஷஅர, தம் முடியை சீவிக்கொள்ள மாட்டார்கள். காரணம் ஃபஹுன்ன, காரணம் அவர்களாகிறவர்கள். யார்? அந்த மூவரும், சுஅதா, நஜ்வா, ராஷிதா ஆகிறவர்கள். எல்பஸ்ன, அணிவார்கள். அல் புர்கா வல் லிஃபா. அல் புர்கான் என்னது? நம்ம புர்கான்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் அணியக்கூடிய ஆடை, புர்கா. அதான் அந்த புர்கா. புர்காவை அணிவார்கள். வல் லிஃபா, இன்னும் லிஃபாஐ அணிவார்கள். லிஃபானா என்னதுன்னா, கிதாபுகள்ல சொல்லி தருவாங்க, ஒரு பெண் தன் உடலை மறைப்பதற்காக அணியக்கூடிய ஒரு ஆடை. இதுக்கு தான் லிஃபா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஆடைகள் தான். அப்ப பெண் உடலை மறைப்பதற்காக அணியக்கூடிய ஆடைகளுக்கு பெயர் தான் அல் புர்கா வல் லிஃபா. அந்த ஆடையை அவர்கள் அணிவார்கள். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துட்டோம். அதாவது சுஅதா, நஜ்வா, ராஷிதாங்கிற மூன்று பெண்கள் என்னது, எங்க அமருவார்கள்? அவங்க காலை உணவு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க மதரசாவினுடைய கேண்டீன் அங்கதான் சாப்பிடுவாங்க. அவர்கள் தலையை சீவி கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க அணிவது உடல் முழுக்க மறைக்கக்கூடிய ஆடை. அப்ப தலையும் சேர்த்து மறைச்சிருவாங்க. அதனால அவங்க தலை சீவி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு இங்க சொல்றாங்க. இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப் யாராபை நம்ம பார்ப்பவாங்க. வாவு ஹர்ஃப் இஸ்தினாஃப். அப்ப ஹர்ஃப் இஸ்தினாஃப், புதுசா தொடங்குகிற அந்த ஒரு ஹர்ஃப். அம்மா சுஅதா, அம்மா என்பது ஹர்ஃப் ஷர்த். சுஅதா முபுத்ததா. நஜ்வா வாவ் ஹர்ஃப் அத்ஃப். நஜ்வா மஅத்தூஃப், வாவ் ஹர்ஃப் அத்ஃப். ராஷிதா து மஅத்தூஃப். இந்த நஜ்வா என்பதும் ராஷிதா என்பதும் சுஅதால நாம் அத்ஃப் செய்யணும். ஃப இன்னஹுன்ன, ஃபா என்பது ஹர்ஃப் ஜவாப், அம்மாவினுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா. இன்ன ஹர்ஃபு தஅகீத். ஹுன்ன இன்னவுடைய இஸ்மு. யஜ்லிஸ்ன ஃபிஅல் முதாரி லமீர் ஃபாயில். இந்த லமீர் ஃபாயில் எங்க மீளுதுன்னா சுஅதா, நஜ்வா, ராஷிதாவை நோக்கி மீளுது. அலா ஜாரு அல் ஹஸ்வீரி மஜ்ரூரு, ஃபி ஜாரு அல் ஃபஸ்லி மஜ்ரூரு. அப்ப இந்த முபத்ததாவினுடைய கபர் இந்த ஜும்லா. அப்ப பாருங்க, இவைகளுக்கு உண்டான யாராபை நம்ம பார்ப்போம். வாவ ஹர்ஃப் இஸ்தேனாஃப் என்பதால் அதுவும் ஹர்ஃப் என்பதால் மபனி. அம்மாவும் ஹர்ஃப் ஜவாப் ஹர்ஃப் என்பதால் அது மபனி, சுக்குன் மீது மபனி. சுஅதா முபத்ததா ரஃபினுடைய இடத்துல இருக்கு. ஆனால் இது மக்சூரான இஸ்மு என்பதனால் இது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வாவ ஹர்ஃப் அத்துஃப், ஹர்ஃப் என்பதால் அதுவும் என்னது, மபுனி. நஜ்வா மஅத்தூஃப், இதுல சுஅதால் அத்துஃப் செய்யப்படுறதுனால இதுவும் ரஃபினுடைய இடம்தான். ஆனா எதை கொண்டு ரஃபை? மக்சூரான இஸ்ம் என்பதால் முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. வாவ ஹர்ஃப் அத்துஃப், ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபுனி. ராஷிதத்து என்பது மஅத்தூஃப் எங்க, சுஅதால. அப்ப மஹல்லு ரஃப, ரஃபினுடைய இடத்துல தான். இதற்கு எதை கொண்டு ரஃபா வந்திருக்கு? மர்ஃபூ எதை கொண்டு? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டே ரஃபா செய்யப்பட்டுள்ளது. ஃபாவு ஹர்ஃபு ஜவாப், ஹர்ஃப் என்பதால் அது மபுனி. இன்ன ஹர்ஃபு தஅகீத், ஹர்ஃப் என்பதால் அதுவும் என்னது, மபுனி. ஹுன்ன என்பது இன்ன உடைய இஸ்மு. பொதுவா இன்ன என்ன அமல் செய்யும்? இஸ்மிற்கு நஸ்பும் ஹபரிற்கு ரஃபும் செய்யும். அப்ப ஹுன்ன என்பது இன்ன உடைய இஸ்மு. அப்ப நஸ்பினுடைய மஹல்லில் இருக்கும். ஆனால் லமீர் என்பதால் அது என்னது, மபுனி. எஜ்லிஸ்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில், ரஃபினுடைய ரஃபை செய்யப்பட்டிருக்கு. பொதுவா முலாரியான ஃபிஇலில நமக்கு இஅராபை விளக்கும் பொழுது சட்டங்கள் சொல்லி தருவாங்க. முலாரியான ஃபிஇலில் முஅன்னஸ் பன்மையினுடைய அந்த நூனு சேரும் பொழுது அங்கே அந்த முலாரியான ஃபிஇல் மபுனியாக ஆகும், சுக்கூன் மீது மபுனியாக ஆகும். இப்ப எஃப் அலுக்கு ஒரு சட்டம், உதாரணத்திற்கு நான் சொல்றேன். எஃப் அலு ஒரு சட்டம், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. அதுவே எஃப் அலானி, அது நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃபா. எஃப் அலூனவும் அதே போன்றுதான். அதே வரிசையில எஃப் அல்னு வரும் பொழுது அங்க மபுனி, சுக்கூன் மீது மபுனி,
மபனினா ரஃபைனுடைய நிலையிலேயும் அப்படிதான். நம்ம ஜஸ்மினுடைய நிலையில கொண்டு வரோம் லம் எஃப் அல்ன என்றுதான் வரும். நஸ்பினுடைய நிலையில கொண்டு வரோம் லை எஃப் அல்ன, அப்பவும் அப்படிதான் இருக்கும். இப்போ மூன்று நிலையிலேயுமே சுக்குன் மீது மபனி ஆகும். எப்படிப்பட்ட முலாரி? பெண்பால் பன்மையுடைய நூன் சேரக்கூடியதான அந்த முலாரியான ஃபிஇல். எஃப் அல்ன தஃப் அல்ன. இங்க பாருங்க, அந்த அடிப்படையில் எஜ்லிஸ்ன என்பது என்னது? இது ரஃபினுடைய இடத்துல இருக்கும். ஆனால் இது என்னது? சுக்குன் மீது மபுனி. பாருங்க, அப்போ அலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் இது மபுனி. அல் ஹசீரி என்பது மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபி ஜாரு ஹர்ஃப் என்பதால் அது மபுனி. அல் ஃபஸ்லி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. தொடர்ந்து பாருங்க, வலா வாவ் என்பது ஹர்ஃபு அத்துஃபாக்கணும். லா யகுல்ன மஅத்தூஃப் எங்க அத்துஃப் செய்யணும்? லா யகுல்னவ இந்த எஜ்லிஸ்னல அத்துஃப் செய்யணும். அப்ப லா யகுல்ன ஃபிஇல் முலாரி லமீரு ஃபாயில். இதனுடைய ஃபாயில் லமீரும் அந்த சுஅதா நஜ்வா ராஷிதாவை நோக்கி தான் மீளக்கூடியதாக இருக்கும். அல் ஃபத்தூர என்பது மஃஊல். லா யகுல்னுடைய மஃஊல். ஃபி ஜாரு அல் பைத்தி மஜ்ரூரு. இதற்குண்டான இஅராபு பாருங்க. வாவ ஹர்ஃப் அத்ஃப், அது மப்னி. லா யகுல்ன லா ஹர்ஃபுன் நஃபி மப்னி. யகுல்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அப்போ இதுவும் அந்த வரிசையில சுக்குன் மீது மப்னி. இதனுடைய ஃபாயில் லமீரும் இங்கே நோக்கி மீளக்கூடியதாக இருக்கும். அல் ஃபத்தூர என்பது என்னது? மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஃபி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. அல் பைத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு. தொடர்ந்து பாருங்க, வ யகுல்ன இன்னும் அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்ப இது எங்க அத்துஃப் செய்யணும்? அதே எஜ்லிஸ்னால அத்துஃப் செய்யணும். வாவ் ஹர்ஃப் அத்துஃப், யகுல்ன மஅத்தூஃப் எங்க எஜ்லிஸ்னால அத்துஃப் செய்யணும். ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில். இதனுடைய ஃபாயில் லமீர் இங்க மீளக்கூடியதா இருக்கும். ஃபி ஜாரு மத்அமி மஜ்ரூர் முலாஃப். அல் மதரசத்தி முலாஃப் இலைஹி. அப்ப வாவ் ஹர்ஃப் அத்துஃப் என்பதால் அது மப்னி. யகுல்ன நம்ம மேல குறிப்பிட்ட மாதிரி பெண்பால் பன்மையுடைய நூன் சேர்ந்த முலாரியான ஃபிஇல் சுக்குன் மீது மப்னி. அந்த அடிப்படையில் இது என்னது? சுக்குன் மீது மப்னி. ஃபி ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மப்னி. மத்அமி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அல் மதரசத்தி முலாஃப் இலைஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. தொடர்ந்து பாருங்க, வலா யம்ஷுத்துன ஷஅர. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், லா ஹர்ஃபுன் நஃபி, யம்ஷுத்துன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அஷ்ஷஅர மஃஊல். அப்ப இந்த லா யம்ஷுத்துன எங்க அத்துஃப் செய்யணும்? அதே எஜ்லிஸ்னால தான் அத்துஃப் செய்யணும். அஷ்ஷஅர மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. லா ஹர்ஃபுன் நஃபி என்பதால் அதுவும் மப்னி. யம்ஷுத்துன இது சுக்குன் மீது மப்னி. அஷ்ஷஅர மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இந்த ஃபா சபபியான ஃபா நம்ம முன்பே குறிப்பிட்டிருக்கிறோம். அப்போ அவங்க தலைமுடியை சீவி கொள்ள மாட்டார்கள்னா காரணம் என்ன விளக்குறாங்க. ஃபஹுன்ன எல்பஸ்ன அப்படின்னு. அப்ப இது ஃபா சபபியா. ஃபா சபபியான ஃபா. ஹுன்ன முப்ததா, எல்பஸ்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். அல் புர்கா எல்பஸ்ன உடைய மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அல் லிஃபா மஅத்தூஃப் எங்க அல் புர்கா அல அத்ஃப் செய்யணும். இப்ப பாருங்க, அப்ப ஹுன்ன, அப்ப ஃபா ஹர்ஃப் சபபியான ஃபா. அப்போ இது என்னது? மப்னி. ஹுன்ன என்பது என்னது? ஃபிஇல். ஹுன்ன என்பது முப்ததா, மஹல் ரஃப்இனுடைய இடத்தில் இருக்கு. ஆனாலும் லமீர் என்பதால் அது என்னது? மப்னி. எல்பஸ்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். இது சுக்குன் மீது மப்னி. ரஃப்இனுடைய இடத்துல இருக்கும், ஆனா சுக்குன் மீது மப்னி. காரணம் என்ன? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முலாரி ஆன ஃபிஇலில் பெண்பால் பன்மையோடு சேரக்கூடிய, பெண்பால் பன்மையின் நூனோடு சேரக்கூடிய ஃபெயல் சுக்குன் மீது மப்னி. மூன்று நிலையிலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், சுக்குன் மீது மப்னியா இருக்கும். இதனுடைய ஃபாயில் லமீரும் இந்த ஹுன்னவுடைய இந்த என்ற லமீருடைய மர்ஜியும் எங்க? இந்த மூன்றை நோக்கி தான் மீளக்கூடியதா இருக்கும். அல் புர்கா என்பது எல்பஸ்னுடைய மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. அல்லிஃபா இங்க அத்துவு செய்யறதுனால இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப இந்த
பேராகிராஃபில் நமக்கு பாடத்தினோடு சம்பந்தமான வார்த்தை எது? எஜ்லிஸ்ன, லா யகுல்ன, யகுல்ன, அதே மாதிரி லா யம்ஷுத்ன, எல்பஸ்ன. இதெல்லாமே என்னது? முதாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மையான ஃபிஅல். காயிபில் வரக்கூடிய பெண்பால் பன்மையான ஃபிஅல். இது பெண்பால் பன்மையின் நூனோடு சேர்ந்து வரக்கூடிய முதாரியான ஃபேலா இருக்கிறதுனால இது சுக்குன் மீது மபனி என்கிற யாராபை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போன்று இந்த ஃபேலை எந்த இடத்துல புழங்கணும் என்பதையும் நமக்கு இந்த வரிகளின் மூலமாக முசன்னிஃப் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். வாருங்கள் அடுத்த வரிகளை நாம பார்ப்போம். தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. வ யா சஈதத்து வ கரீமத்து வ ஷமீமத்து மாதா தஸ்னஅன கபில ذஹாபி இலல் மதுரசதி. இதற்கு முன்பு சொல்லப்பட்ட உதாரணத்துல நம்ம முதாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மையான காயிபை பார்த்தோம். அதாவது படர்க்கை, அவர்கள் என்று குறிப்பிடப்படக்கூடியதான வேலை. இப்ப முகாத்தபில் வரக்கூடியதான பெண்பால் பன்மை முன்னிலையிலே உள்ளவர்களை அழைத்து சொல்லுகிற அந்த முதாரியான ஃபிஅலுடைய பெண்பால் பன்மையை நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க. வயா சஈதத்து, சஈதாவே. வ இன்னும் கரீமத்து, கரீமாவே. வ ஷமீமத்து, இன்னும் ஷமீமாவே. மூன்று பெண்களை அழைக்கிறாங்க. மாதா தஸ்னஅன, எதை நீங்கள் செய்வீர்கள்? கபில ذஹாபி இலல் மதரசதி, மதரசாவின் பக்கமாக செல்வதற்கு முன்பாக நீங்கள் எதை செய்வீர்கள்? இப்ப நீங்க மதரசாக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அந்த பெண்கள் பதில் கொடுக்கறாங்க. என்னது? நன்ஹலு, நாங்கள் எழுவோம். மினன் நௌமி, தூக்கத்திலிருந்து நாங்கள் எழுவோம். உடனே ஃபனக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை நாங்கள் ஓதுவோம். பஅதல் உலூஇ, உலு செய்த பிறகு. வ பஅத ஸலாத்தி, இன்னும் தொழுததற்கு பிறகு. சும்ம பிறகு, நஅகுலு, நாங்கள் சாப்பிடுவோம். அல் ஃபதூர, காலை உணவை நாங்கள் சாப்பிடுவோம். இப்ப பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு உண்டான தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். வயா சஈதத்து, வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப், யா ஹர்ஃபுன் நிதா, சஈதத்து முனாதா, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், கரீமத்து மஅதூஃப். கரீமத்துவை நாம சஈதத்துல அத்ஃப் செய்யணும். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஷமீமத்து மஅதூஃப், எங்க சஈதால அத்ஃப் செய்யணும். மாதா இஸ்மி இஸ்திஃபாம், தஸ்னஅன ஃபிஅல் முதாரி ضمير فاعل قبل ظرف مضاف الذهاب مضاف إليه إلى جار المدرسة மஜ்ரூர். பாருங்க, வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் என்பதால் மபனி. யா ஹர்ஃபுன் நிதா, அதுவும் மபனி, சுக்குன் மீது மபனி. சஈதத்து முனாதா, முனாதாவை குறித்து சொல்லுவாங்க. முனாதா முஃப்ரதா வருதுன்னா, இதாஃபத்து செய்யப்படாமல் வருது அப்படின்னா லம்மின் மீது மபனி ஆக்கணும். பாருங்க, சஈதத்து லம்மின் மீது மபனி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபனி. கரீமத்து சஈதத்தூல அத்ஃப் செய்யப்படுறதுனால இதுவும் லம்மின் மீது மபனி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மபனி. ஷமீமத்துவும் மாத்தூஃப், எங்க சஈதத்தூல. எனவே ஷமீமத்து என்பதும் லம்மின் மீது மபனி. மாதா இஸ்மி இஸ்திஃபாம், இஸ்மி இஸ்திஃபாம் என்பதால் மாதா என்பது மபனி. ஆனால் இதனுடைய மஹல் நஸ்ப் தஸ்னாவுடைய மஃஊலாக நாம வைக்கலாம். நஸ்பினுடைய இடத்தில் இருந்தாலும் இது இஸ்மி இஸ்திஃபாம், இது மபனி. தஸ்னஅன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாஇல். தஸ்னஅனவினுடைய லமீர் ஃபாஇல் எங்க மீளுது? இந்த முனாதா அழைக்கப்பட்ட மூவரை நோக்கி மீளுது. அப்ப தஸ்னஅன என்பது சுக்குன் மீது மபனி. நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி முதாரியான ஃபிஇலில் பெண்பால் பன்மையின் நூன் எங்க சேருதோ அது சுக்குன் மீது மபனி. அந்த அடிப்படையில இது சுக்குன் மீது மபனி. ஆனா கபுல நஸ்பினுடைய மஹல் ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல்-ذஹாபி மஜ்ரு முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபனி. அல் மதுரசத்தி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. நன்ஹலு ஃபிஇல் முதாரி ضمير فاعل மின் ஜாரு அந்நௌமி மஜ்ரூர்.
ஃபாவு ஹர்ஃபு அத்துஃபு மஅன தஅகீப், உடனேங்கிற அர்த்தம் கொடுக்கும். அத்துஃபினுடைய ஃபா தான். நக்ரஉ ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில், அல் குர்ஆன மஃஊல், بعد الظرف مضاف، الوضوء مضاف إليه، واو حرف عطف، بعد معطوف ظرف مضاف، الصلاة مضاف إليه، ثم حرف عطف، نأكل فعل مضارع ضمير فاعل، الفطور مفعول. فننهض லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. மின் ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அதுவும் மப்னி. அந்நௌமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. ஃபா ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. நக்ரஉ ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் மஅனவி. அல் குர்ஆன மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. பஅத லர்ஃபு மன்சூப் முலாஃப். அல் உலூஇ முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வாவ் ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. பஅத லர்ஃபு முலாஃப் மன்சூப். அஸ்ஸலாத்தி லாஹிர முலாஃப் இலைஹி என்பதால் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. சும்ம ஹர்ஃபு அத்ஃப் என்பதால் அது மப்னி. நஅகுலு ஃபிஇல் முலாரி ضمீர் ஃபாயில், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அல் ஃபதூர மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அதை தொடர்ந்து பாருங்க. வ அன்துன்ன, இன்னும் நீங்கள், மாதா தஅகுல்ன ஃபில் ஃபதூரி, காலை உணவிலே எதை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நஅகுலு பதில் கொடுக்குறாங்க. நஅகுலு நாங்கள் சாப்பிடுவோம். அல் ஜுப்ன, ஜுப்னனா பாலாடை கட்டி, சீஸ்ன்னு சொல்லுவாங்க. வல் ஹலீப இன்னும் பாலை. வ நஅகுலு இன்னும் நாங்கள் சாப்பிடுவோம். ஐலன் மீண்டும் எதையும் சாப்பிடுவோம் சொல்றாங்க பாருங்க. அல் ஹுபுஸ ரொட்டியையும் சாப்பிடுவோம். மஅல் கிஷ்தத்தி, கிஷ்தத்னா கிரீம், நம்ம ரொட்டியோட வைக்கக்கூடிய அந்த கிரீம், அதுதான் கிஷ்தத் அப்படிங்குவாங்க. கிரீமோடு சேர்த்து ரொட்டியையும் நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க, தொடர்ந்து அதற்குண்டான தர்கீப் யாராவை நம்ம பார்ப்போம். வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃபா வைக்கலாம். அடுத்த புதியதான ஒரு கேள்வி. அன்துன்ன முபுத்ததா, மாதா இஸ்மி இஸ்திஃபஹாம், தஅகுல்ன ஃபிஇல் முலாரி ضمீர் ஃபாயில், ஃபீ ஜாரு, அல் ஃபதூரி மஜ்ரூர். அப்ப அன்துன்னங்கிற முபுத்ததா, அதனுடைய ஜும்லா ஹபர் தான் இந்த தஅகுல்ன என்பது. இதற்குண்டான இஅராப் இது வாவ் ஹர்ஃப் இஸ்தினாஃப் என்பதால் அது மப்னி. அன்துன்ன முபுத்ததா, ரஃபினுடைய மஹல்லு தான், ஆனால் லமீர் என்பதால் அது மப்னி. மாதா இஸ்மி இஸ்திஃபஹாம் என்பதால் அது மப்னி. தஅகுல்னவுடைய மன்சூபா இருந்தாலும் மஃஊலா இருந்தாலும் இது என்னது? இஸ்மி இஸ்திஃபஹாம் மப்னி. தஅகுல்ன ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில், இது சுக்கூனின் மீது மப்னி. நம்ம முன்பு குறிப்பிட்டது போல முலாரியான ஃபிஇலில் பெண்பால் பன்மையின் நூனோடு சேர்ந்து வரக்கூடிய ஃபிஇல் சுக்குன் மீது மப்னி. அந்த அடிப்படையில் இதுவும் என்னது? சுக்குன் மீது மப்னி. ஃபீ ஜாரு ஹர்ஃபுல் ஜர் மஜ்ரூர், ஃபீ மப்னி ஹர்ஃபுல் ஜர் என்பதால். அல் ஃபதூரி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். நஅகுலு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. அல் ஜுப்ன மஃஊல், வாவ் ஹர்ஃபு அத்ஃப், அல் ஹலீப மஅதூஃப். அல் ஹலீப் என்பதை நாம் எங்க அத்ஃப் செய்யணும்? ஜுபனல் அத்ஃப் செய்யணும். இப்போ ஜுபனங்கிறது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மப்னி. அல் ஹலீப அது மஅதூஃப் ஜுப்னல, அப்ப இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. நஅகுலு இங்க அத்ஃப் செய்யணும் இந்த நஅகுலுல. நஅகுலு ஃபிஇல் முலாரி ضمீர் ஃபாயில், லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்தாமில் இதிலும் மானவி. ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் தமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக், அப்ப இது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் ஹுப்ஸ மஃஊல், நஅகுலு உடைய மஃஊல், அப்போ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. மஅ லர்ஃப் முலாஃப், அல் கிஷ்தத்தி முலாஃப் இலைஹி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் மப்னி. நஅகுலு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா. இப்ப மஅ என்பது என்னது? லர்ஃப் முலாஃப், அப்ப அது மன்சூப். அல் கிஷ்தத்தி முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்ப இன்றைய பாடம் அல்ஹம்துலில்லாஹ் இதனோடு நிறைவு பெறுகிறது.
அப்ப இதனை தொடர்ந்தும் சில உதாரணங்கள் இருக்கிறது. அப்ப இதுவரை இன்று நாம் பார்த்த பாடத்திலே நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மை. இப்ப முலாரியான ஃபிஅலில் வரக்கூடிய பெண்பால் பன்மையின் நூன் சேர்ந்த அந்த ஃபிஅல், அதாவது அவர்கள் பல பெண்கள் என்று வரக்கூடிய ஃபிஅல், நீங்கள் பல பெண்கள் என்று வரக்கூடிய அந்த ஃபிஅல், அவைகளை எங்க புழங்கணும்? அது சுக்குன் மீது மபனி, எந்த இடங்களில் அதை காயிபான முகாத்தபான எந்த இடங்கள் எப்படி புழங்க வேண்டும் என்பதை நமக்கு உதாரணத்தின் வழியாக நமக்கு முசன்னிஃப் அவர்கள் ஒரு கேள்வி பதிலுடைய வரிசையில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில வார்த்தைகள் உதாரணங்கள் உள்ளது, அதை நாம் இனி வரும் பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.